உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தது, வேலை கிடச்சிருச்சு, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் குறைஞ்சிச்சு, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கொண்டது இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசியில் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி ஒரு வேலையை செய்ய போகுது, என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ராசிக்கு ஏன் குரு மங்கள யோகம் இன்னும் நல்லா சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான், உங்கள் ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த குரு அப்படின்னு சொன்னாவே தனக்காரகன், பணத்தை வாரி வழங்கக்கூடியவர், அனைத்து விதமான சுகங்களையும் இன்பங்களையும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அதனால தான் அந்த குரு பெயர்ச்சியை பற்றி பெருசாக பேசுகிறோம், பெருசாக கொண்டாடுறோம். அதே போல் செவ்வாய் பகவான், செவ்வாய் அப்படின்னா மங்களக்காரகன். அதனால தான் இந்த குருவும் செவ்வாயும் சேர்றதுனால, பார்வையிடுகிறதுனால இந்த குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் மிக மிக முக்கிய காரகர் செவ்வாய் பகவான் தான். எப்படி செய்கிறீங்க, எவ்வளோ வேகமாக செய்கிறீங்க, தைரியமாக செய்யக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் சொத்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கான காரகர் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ உங்கள் ராசிக்கு இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல் உங்கள் ராசிக்கு 3, 12 கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது, அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை பார்வையிடுகிறார். இதை தான் குரு மங்கள யோகம் சொல்கிறோம். அது இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் இருக்க போகுது. இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல மகர ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பரிவர்த்தை யோகத்தையும் கொடுக்க போகுது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நிறைய இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்ப காலமாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. இந்த குரு பகவான் தான் பணத்தை வாரி கொடுக்குறவர். அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் இழந்த பணத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதுவும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் நிறைய பணத்தை இழந்திருக்கீங்க. பணம் பார்த்திங்கன்னா எப்படி போச்சுனே தெரில சார், நிறைய கடன் ஆகிடுச்சு சார், தொழிலில் போட்டேன் நஷ்டமாகிடுச்சு, நான் போன வருஷம் தான் புதுசாக ஆரம்பித்தேன், அது எல்லாமே நஷ்டமாக போயிடுச்சு, கடன் வாங்கி வேறு ஆரம்பித்தேன், ரொம்ப நஷ்டத்தில் இருக்கேன், எதுவுமே செய்ய முடியல, பார்த்திங்கன்னா வீட்டில் பல பிரச்சனைகள், இதனால் எதுவும் சமாளிக்க முடியல, நிறைய கடன் தொல்லைகள் அதிகமாகி போச்சு, பேங்க் லோன் வாங்கிட்டேன், வெளிலேருந்து கடன் வாங்கிட்டேன், இப்போ தொழிலும் சரியாக நடக்கலைன்னா நான் என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் அதை திருப்பி கொடுப்பேன்னு நினச்சிட்டு வருந்தக்கூடிய இந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விடுறதுனால, அதே மாதிரி உங்கள் குருவுடைய பார்வை 9வது பார்வை 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக, ஆரம்ப காலமாக இந்த மகர ராசி என்பதற்கு அடுத்த 39 நாட்கள் போகுது. அதேமாதிரி வேலை சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மிக சிறந்த உழைப்பால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். அப்போ மற்றவங்களோட நல்லா உழைப்பீங்க. அப்போ
அந்த உழைக்கும்போது கூட இருக்க யாரெல்லாம் வந்து சரியாக வேலை செய்யாதவங்க, சோம்பேறியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க. அப்போ அவங்க தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை மாட்ட வச்சுருவாங்க. உங்களுக்கு அதிக வேலை பளுவை கொடுப்பாங்க. மேலதிகாரிகிட்டேருந்து உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ 7 சனி காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்து வேலையில் நிறைய சுணக்கங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலம் கடந்த காலம். ஆனால் இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விடுறதுனால கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம், ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை சுமையில் பிரச்சனைகள் வராது. இந்த மகர ராசி என்பவர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வேலையில் நிறைய சம்பளங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல, நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய இடத்துல, நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய இடத்துல போய் இருக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாகவும் இந்த 39 நாட்கள் அமையப் போகிறது. அதேமாதிரி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, எப்போவுமே இந்த இடம் வந்து நிறைய சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்கள். அப்போ அந்த இடம் எனக்கு இருக்குது சார், அந்த இடம் விற்கலை, வீடு விற்கலை, அந்த இடத்துனால தான் கடன் ஆகிடுச்சு, வீடுனால தான் கடன் ஆகிடுச்சு, இப்போ விற்கணும்னு நினைக்கிறேன், என்னால் விற்க முடியலன்னு ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கான வீடு விற்கும், இடம் விற்கும். அதனால் பலவிதமான பிரச்சனை தீர்க்க போகிறீங்க. கடன் பிரச்சனை குறைய போகுது, வீட்டில் காசு எடுத்து வீட்டில் கொடுப்பீங்க. முதல்ல வீட்டில் இருக்கவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ரெண்டாவது உங்களுடைய தொழிலில் அந்த பணத்தை முதலீடு பண்ணி நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. சில பேருக்குலாம் வந்து எனக்கு சில பிரச்சனைலாம் இல்லை சார், ஆனால் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த வீடு வாங்க முடியல, கார் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் 4ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசிக்கு ராசிநாதனை ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு விரய செலவும் இருக்கும். அந்த விரய செலவை இடம் வாங்கிறது மூலமாக, வீடு வாங்கிறது மூலமாக அதை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. அதே மாதிரி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு நெகட்டிவையும் கொடுக்கும். என்ன நெகட்டிவ் கொடுக்குன்னா, உடல்நிலை பாதிப்புகள் சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஃபீவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, திடீர்னு கொஞ்சம் பிபி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு 39 நாட்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சுப செலவுகளாக மாற்றிங்க. வீட்டில் ஏதாவது ஒரு கணபதி ஹோமம், ஒரு நவகிரக ஹோமம், இல்லை ஒரு கோவிலுக்கு போய் செல்லக்கூடிய யாத்திரைகள், தீர்த்த யாத்திரை. ஒரு 2 நாள் நான் வந்து தஞ்சாவூர் போனேன், கும்பகோணம் போய் கோவில்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல்நிலை பாதிப்புகள் கண்டிப்பாக வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கண்டிப்பாக இந்த 39 நாட்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி திருமணம் ஆகி நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் நிறைய சண்டைகள் சச்சரவுகளால் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஆனாலும் எதுவும் நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் கண்டிப்பாக அடுத்த திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு யோககரமான காலமாக இந்த 39 நாட்கள் இருக்க போது. அதுமாதிரி திருமணம் ஆகலை, ரொம்ப நாளாக பார்க்குறோம் சார், என் பையனுக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், ஏதாவது ஒரு வரன் வந்து தட்டிட்டு போகுது. சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி மண்டபம்லாம் குறித்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி கல்யாணம் ஆகக்கூடிய நேரத்தில் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம்லாம் நின்று போயிருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு 39 நாட்களில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பெண், நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாகவும் இந்த 39 நாட்கள் அமையப் போகிறது. அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணுன்ற அதிகமான எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும். ஏன்னா இந்த ராசியே பார்த்திங்க அப்படின்னா உழைப்பால் உயரக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. வாழ்க்கையில் எப்படியாவது நான் உழைச்சி ஜெயிச்சிடுவேன், வேறு எதுவுமே தேவையில்லை, நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் எப்பவுமே இருக்கும். அதனால் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம அப்பா அம்மா நல்லா வசதியாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணங்களால் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுவீங்க சில பேர்லாம். அதெல்லாம் வந்து என்னென்னா கடந்த காலகட்டத்தில் தடைகளாகவே பிரச்சனைகளாகவே போயிருக்கும். சில பேர்லாம் பணம்லாம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழல் சில மகர ராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு சம்பளத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்கல, என்ன பண்ணுறது தெரியல, இப்போ
நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு வந்து கம்மியான சம்பளத்துக்கு தான் வருது, எனக்கு நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தேன், ஒரு சம்பளத்தில் இருந்தேன், அந்த சம்பளத்துக்கு கிடைக்கல அப்படின்னு வருந்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டிலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த 28ஆம் தேதியிலேருந்து கிடைப்பதற்கான ஒரு சுமூகமான சூழ்நிலையாக அமையப்போகிறது. அதனால் அதை வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஒரு வேலையில் இருந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனைகள் வராது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடியவர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உத்திராட நட்சத்திரம், இந்த திருவோண நட்சத்திரம் இருந்தாவே அந்த பெண்களுக்கு சில பேருக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கும். ஆண்களாக இருக்க உயிரினங்கள் குறைபாடு இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த ராசி எப்பவுமே கொடுக்குது. அதனால் இந்த ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 39 நாட்களில் குரு வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறார். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையே ஒரு மருத்துவம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு இடம் அது. அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 39 நாட்களில் ஒரு அழகான குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள நேரமாக மகர ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்புகள் மட்டும் கொஞ்சம் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனைகள் தீர்வு, அதே மாதிரி தொழிலில் நிறைய பண வரவுகள்லாம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலமாக இந்த 39 நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால்போலும் திசாபுத்தி தந்தால்போலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் குரு நல்லா பலமாக இருக்கான்னு ஒரு வாட்டி சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு வெறும் 99 ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். இல்லை சார் எனக்கு டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி விவரங்களும் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 300 ரூபாய்க்கு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு அனுப்பி வைக்கிறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா, என் பையனுக்கெல்லாம் என் ஜாதகம் வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோம், என் பேரனுக்கெலாம் அதேமாதிரி தான் வேணும் அப்படின்னு சில பேர்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அவங்களுக்கும் எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் தான் எங்களுடைய எண்ணம். ஜோதிடம் படிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த முடிவுகள் எந்தெந்த நேரத்தில் எடுக்கலாம், நம்மளுக்கு என்ன பலம் இருக்குது, என்ன பலவீனம் இருக்குது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறோம், நேரடி வகுப்பாக நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.